வணக்கம் மக்களே. லாஸ்ட் மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 59 சைனீஸ் ஆப்ஸ்க்கு வந்து ஆப் வச்சாங்க. அதை கண்டினியூ பண்ற வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 47 சைனீஸ் ஆப்ஸ் வந்து எகைன் வந்து பேன் பண்ண போறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடும், முக்கியமா பப்ஜியை வந்து பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் போயிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ப்ராப்ளம். அது இல்லாம லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் போயிட்டு இருக்கு. அப்பவே வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த பேன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட நிக்க போறது இல்ல, இன்னும் phase 2 phase 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து நாங்க பேன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருந்தாங்க. அதே போல இப்போ ஒரு 47 ஆப்ஸ் வந்து பேனும் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல எல்லாரும் கேட்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 48 ஆப்ஸோட லிஸ்ட்ல வந்து பப்ஜியும் வருமா அப்படிங்கறதுதான். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த 47 ஆப்ஸ் வந்து பேன் பண்றதுக்கான ரீசன் என்னவா சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 59 ஆப்ஸையும் பேன் பண்றப்ப இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டியை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு, டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு தெரியாம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற நேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 59 ஆப்ஸையுமே வந்து பேன் பண்ணாங்க. இப்போ இந்த 47 ஆப்ஸையும் வந்து பேன் பண்றதுக்கான ரீசன் என்னவா சொல்லிருக்காங்க அப்படின்னா, சோ முன்னாடியே பேன் பண்ண 59 ஆப்ஸோட க்ளோன் மாதிரியே இந்த 47 ஆப்ஸும் வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு. சோ சேம் நேஷனல் செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் வந்து இந்த 47 ஆப்ஸையும் வந்து பேன் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. இதுதான் வந்து இப்போ வரைக்கும் சொல்லிருக்கக்கூடிய தகவல். சோ இப்போ நம்ம பப்ஜி ப்ராப்ளத்துக்கு வருவோம். சோ பப்ஜி வந்து இந்த 47 ஆப்ஸ்ல வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கெஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 47 லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி வராது அப்படிங்கறத வந்து என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பேன் பண்ண 59 ஆப்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கேமிங் ஆப்ஸுமே வந்து கொடுக்கல. சோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேற ஆப்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ அவங்க சொல்லிருக்கிற ரீசனை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சோ முன்னாடி பேன் பண்ண ஆப்ஸ்க்கு வந்து இந்த 47 ஆப்ஸ்மே வந்து க்ளோன் போல வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், சோ முன்னாடி பேன் பண்ண லிஸ்ட்ல பப்ஜி போன்ற எந்த விதமான ஆப்பும் இல்லாத பட்சத்தில் சோ இந்த 47 ஆப்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் இந்தியன் கவர்மெண்ட்ஸோட இந்த லிஸ்ட் இங்கேயோட நிக்க போறது கிடையாது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய கட்டம் கட்டிட்டு இருக்காங்க, பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த ஸ்கெட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 சைனீஸ் ஆப்ஸ் வந்து கட்டம் கட்டி தூக்க போறாங்க. சோ அந்த லிஸ்ட்ல பப்ஜி கண்டிப்பா தப்பிக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேன் பண்ண 59 ஆப்ஸ், இந்த 47 ஆப்ஸ், சோ இதுக்கு அப்புறமா பேன் பண்ற 250 ஆப்ஸ், இந்த எல்லா நம்பரையுமே சேர்த்தோம்னா டோட்டலா இருக்கிற சைனீஸ் ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து தட்டி தூக்கிடுவாங்க. சோ அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா பப்ஜி வந்து தப்பிக்காது. இப்போ பப்ஜியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பப்ஜியை பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல பப்ஜி வந்து பேன் பண்ணா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றீங்களா? உங்களோட கருத்து என்னங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இன்கேஸ் பப்ஜியை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதனால யாரெல்லாம் பாதிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ இதை பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ பப்ஜியை வந்து பிளே பண்றது வந்து ஒரு ஜெனரல் பப்ளிக் மட்டும் இல்லாம பப்ஜியை பேஸ் பண்ணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்டேட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கேமிங் சேனல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கேமிங் சேனல்ஸோட மெயின் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ஜியை பேன் பண்ணி தான் இருக்கு. இன்கேஸ் பப்ஜியை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த சேனல்ஸோட இன்கம் எல்லாமே வந்து கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோட சஜஷன் என்னன்னா வந்து, பப்ஜியை பேன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுக்கு வந்து மூவ் ஆயிடுங்க அப்படிங்கறத வந்து என்னோட கருத்தா இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். சோ இன்னொரு क्वेश्चन வந்து எழுது, பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா வந்து PUBG Mobile Lite வந்து போய்டுமா அப்படின்னு கேள்வியும் வந்து கேக்குறாங்க. சோ தலையான பப்ஜியே போக போகுது, வால் வந்து என்ன பண்ண போகுது, அதையும் தான் தூக்க போறாங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்லுவேன். இன் கேஸ் பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா VPN எதனா யூஸ் பண்ணி இந்த பப்ஜி கேம் வந்து விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 99.9% வந்து சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பேன் பண்ண 59 ஆப்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஈவன் நீங்க VPN யூஸ் பண்ணா கூட வந்து அந்த எந்த ஆப்ஸையுமே வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. சோ பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா VPN யூஸ் பண்ணி கூட அந்த கேம்ஸை விளையாட முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த 47 ஆப் லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னும் கவர்மெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணாம தான் இருக்காங்க. இன் கேஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை பத்தி ஒரு தனி வீடியோ நம்ம பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி இந்த 47 லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லுங்க. சோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல் பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டா வரும். இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.